ஒரு கிராமத்துக்கே இருந்த மின் பற்றாக்குறை பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதி எம்பி. வேற எங்கேயும் இல்லைங்க, நம்ம திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில ஸ்ரீரங்கம் வட்டம் மணிகண்டம் ஒன்றியம் இனாம்குளத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்து மக்களோட பிரச்சனையை தான் தீர்த்து வச்சிருக்காரு நம்ம நாடாளுமன்ற தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் துரைவைகோ அவர்கள். கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி 2018க்கு முன்னாடி வர அவங்களுக்கு மின் விநியோகம் எந்த மாதிரி செய்யப்பட்டதுன்னா, ரயில்வே தண்டவாளங்கள் கீழ் வழியாக கேபிள் மூலமா மின் விநியோகம் அந்த கிராமத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆனா 2018 கஜா புயல் பிரச்சனையால அதுக்கப்புறம் அந்த மின் விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. பட் அது அப்படியே கண்டினியூ ஆகி கிட்டத்தட்ட 7 வருடமா அந்த 2018 நிறுத்தப்பட்ட அந்த விநியோகம் அது திருப்பி தொடங்கவே இல்லை. அதுக்கான மாற்று விநியோகமா சுத்து வட்டார பகுதியில் உள்ள புதுக்கோட்டை, விராலிமலை பகுதிகளிலிருந்து மாற்று ஏற்பாடுகள் செய்தாலுமே கூட அந்த கிராமத்து மக்களுக்கான அது போதுமான மின்சார தேவையை அது பூர்த்தி செய்யலை அப்படின்றதுதான் உண்மை. அவர்களும் இந்த 7 வருட காலமாக எத்தனையோ அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகளை சந்திச்சு மனு கொடுத்தோம், தன் பிரச்சனைகளை எடுத்து கூறியும் வந்திருக்காங்க. ஆனா எந்த ஒரு முறையான நடவடிக்கையுமே இது வரைக்கும் யாரும் எடுக்கல அப்படின்றதான் உண்மை. கடந்த ஜனவரி மாதம் நம்ம திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைவைகோ அவர்கள் அந்த பகுதிக்கு ஒரு மேம்பாலம் பணியை பார்வையிடுறதுக்காண்டி போயிருக்காங்க. அப்போ அங்க உள்ள பகுதி மக்கள் மற்றும் விவசாய சங்கங்கள் எல்லாரும் வந்து அவங்ககிட்ட கோரிக்கையை, தங்களோட நீண்ட நாள் பிரச்சனை இந்த கோரிக்கை ஒரு மனுவா கொடுத்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டிருக்காங்க. துரைவைகோ அவர்களும் நடவடிக்கை எடுக்கணும்னு உறுதியளித்தோடு மட்டும் இல்லாம உடனடியாக அந்த இதற்கான சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை சந்திச்சு பேசி கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் உடனே சாங்ஷன் பண்ணி அந்த பிரச்சனை இப்போ அந்த மின் விநியோகம் வந்துட்டு மறுபடியும் அந்த தண்டவாளங்கள் கீழே கேபிள் மூலமா கொடுக்கறதுக்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா அந்த கிராமத்துக்கு இருந்த மின் பற்றாக்குறை பிரச்சனையை ஒரே மாதத்துல தீர்த்து வச்சிருக்காரு துரைவைகோ எம்பி அவர்கள். ஒரு கவுன்சிலரோ ஒரு பஞ்சாயத்து தலைவரோ முன்னாடி நின்று முடிச்சு வைக்க வேண்டிய இந்த பிரச்சனையை ஒரு திருச்சி தொகுதி எம்பியா மட்டும் இல்லாம ஒரு கட்சியோட தலைவராகவும் இருந்து கொண்டு அந்த கிராமத்து மக்களோட கோரிக்கையை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்த துரைவைகோ எம்பி அவர்களை அந்த கிராமத்து மக்கள் வெகுவா பாராட்டி வராங்க அப்படின்றதுதான் உண்மை. நன்றி.